ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மேத்ஸ் சைன் ரூல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெருக்கல் வகுத்தலுக்கானது பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா கூட்டல் கழித்தலை விட பெருக்கல் வகுத்தலுக்கான ரூல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வாங்க. பெருக்கல் வகுத்தல் ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான். என்ன அப்படின்னா ப்ளஸ், அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி மைனஸில் இருந்தது அப்படின்னா ப்ளஸில் தான் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் இல்லைன்னா மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி மாறி இருந்தது அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு மைனஸில் தான் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரே குறி இருந்தது அப்படின்னா இங்கேயும் ஒரே குறி, இதில் ப்ளஸ் இருக்குது அதனால ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால ப்ளஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் வரும். ரெண்டுமே வேறு குறியாக இருந்தது அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இல்லைன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரில் மைனஸில் வரும். ஓகேவா? ஒரே குறியாக இருந்தால் ப்ளஸ், வேறு குறியாக இருந்தால் மைனஸ். இதுதான் பெருக்கல் வகுத்தலுக்கான ரூல். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர்ஸோட சம் பார்த்துடலாம் பாருங்கள். எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 5 2 இதில் ரெண்டுமே எப்படி இருக்குது? அதாவது இங்கே 5 அப்படின்னா ப்ளஸ் 5ன்னு அர்த்தமா? இது ப்ளஸ் இதுவும் ப்ளஸில் இருக்கா? இப்போ ப்ளஸில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸில் தான் வரும். இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும். ஓகேவா? எப்போவுமே ஃபஸ்ட்டு பெருக்கி அதுக்கப்புறம் எந்த குறி வரும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ பெருக்கலாம் பாருங்கள். 5 2 பெருக்குன்னா I2 10. இப்போ ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? இங்கே இதுவும் ப்ளஸ் ஒரே மாதிரி குறியாக இருந்ததுன்னா ப்ளஸ் தான் வரும். அப்போது ப்ளஸ். ஓகேவா? இங்கே ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். 10 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதுவும் ப்ளஸில் இருக்கா? ஃபஸ்ட்டு பெருக்கிடலாம். 3 3 ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது, அதனால நம்மளுக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். ஸோ 3 தான் ஆன்சர். அடுத்து செகண்ட் பாருங்கள். இங்கே -5 -4 இப்போ ரெண்டையுமே பெருக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பெருக்கிடலாம். 5 4 பெருக்குனா I4 20 பெருக்கி எழுதியாச்சு. இப்போ குறி பாருங்கள், இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததா இருக்கா? ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரே குறியாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, வேறு குறியாக இருந்ததுன்னா மைனஸ். அப்போ இங்கே ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் தான். ப்ளஸ் போடாமல் கூட விட்டுறலாம். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெருக்கி எழுதிடலாம். 6 3 18 மைனஸ். ஸோ ஆன்சர் ப்ளஸில் தான் இருக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பெருக்கிடலாமா? 1 2 பெருக்கணும் அப்படின்னா 1 2 இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது. அப்போது எதில் ஆன்சர் வரும்? மைனஸில் தான் ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னா குறி மாறி இருக்குது, அதனால மைனஸில் வரும். இங்கேயும் பாருங்கள் 2 3 6 இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். அப்போ ஆன்சர் எதில் வரும்? குறி மாறி இருக்கனால மைனஸில் தான் வரும். அடுத்து பாருங்கள் 4 40 இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ எதில் வரும்? மைனஸில் வரும். அடுத்து 6 இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், குறி மாறி இருக்குது, அதனால ஆன்சர் எதில் வரும்? மைனஸில் வரும். ஓகேவா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பெருக்கல் வகுத்தலுக்கு ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான். ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் வரும், ரெண்டுமே வேறு குறியாக இருந்தது அப்படின்னா மைனஸ் வரும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் ப்ளஸ் தான், மைனஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் ப்ளஸ் தான் வரும், வேறையாக இருந்தால் மட்டும்தான் மைனஸ் வரும். இதுதான் பெருக்கல் வகுத்தல். ஓகேவா? அடுத்தது கூட்டல் கழித்தலுக்கான ரூல் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இதில் எப்படி அப்படின்னா கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே ரூல் தான். இதில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா ப்ளஸ், மைனஸ் இருந்தது அப்படின்னா மைனஸ், ப்ளஸ் மைனஸ் இருந்தது அப்படின்னா இல்லை மைனஸ் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே அதாவது குறி மாறி வந்திருந்தது, ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறி போடணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குறி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ அங்கே என்ன பார்த்தோம்? அங்கே சொன்னது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரே குறியாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், வேற குறியாக இருந்தால் மைனஸ் போடுவோம். அப்படி தானே? ஒரே குறியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸில் வரும், வேறு குறியாக இருந்தால் மைனஸில் வரும். இதையே நான் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கூட்டல் கழித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும், வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். ஓகேவா? ஆனால் குறி என்ன போடணும் அப்படின்னா ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும். இதே தான், ஒரே லைனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே குறியாக இருந்தால் ரெண்டு நம்பர்ஸையுமே கூட்டி அங்கே என்ன குறி கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். இல்லை வேறு குறியாக இருக்குது அப்படின்னா, வேறு சைனாக இருக்குது அப்படின்னா ரெண்டையுமே கழிச்சிடணும். ஒரே மாதிரி குறியாக இருந்தால் கூட்டிடணும், வேறு குறியாக இருந்தால் கழிச்சிடணும். கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா எது பெரிய நம்பரோ அந்த நம்பரோட குறியை போட்டுடணும். ஓகேவா? பெரிய நம்பரோட குறியை போட்டுடணும். இங்கே ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேவா?
எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, நம்பரோட போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க, 5யும் 3யும் கூட்டணும். 5 எதுல இருக்கு? பிளஸ்ல தான் இருக்கு இல்லையா? இங்க 3ங்கிறது எதுல தான் இருக்கு? பிளஸ்ல தான் இருக்கு. அதாவது இங்க எதுவும் போடல அப்படின்னா பிளஸ்ன்னு தானே அர்த்தம். மைனஸ்னா தான் அதை நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல மைனஸ் போட்டு காட்டுவோம். இல்லை அப்படின்னா வெறும் நம்பரா போட்டோம் அப்படின்னா அது பிளஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போ 5ங்கிறது ப்ளஸில் தான் இருக்குது, 3ங்கிறது இங்கே எதில் இருக்குது? ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா, ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தது அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? கூட்டி அதே குறியை போடணும்னு சொன்னேன். நான் இங்கே பாரு, ஒரே குறியாக இருந்தது அப்படின்னா கூட்டிட்டு ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு அதே குறியை போடணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையுமே கூட்டலாம். 5யும் 3யும் கூட்டணும் அப்படின்னா 8. அதே குறி அப்படின்னா இதுக்கும் ப்ளஸ் தான் இருக்குது, இதுக்கும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இங்கேயும் +2 தான், இங்கேயும் +3 தான். அப்போ ரெண்டையுமே கூட்டிட்டோம் அப்படின்னா 5ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன குறி வரும்? ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதே குறியை தான் போடணும். அப்போ +5 தான். அடுத்த செகண்ட் பாருங்கள், இங்கே -1 -4, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அடுத்த கொஸ்டின்லையும் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? ஒரே குறி தானே, மைனஸ்னாலும் ரெண்டுமே ஒரே குறி தான். ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும். இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டிடலாமா? 1யும் 4யும் கூட்டினா 5, ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரே குறியாக இருந்தால் ரெண்டையுமே கூட்டி அதே குறியை எடுத்து போட்டாச்சு. இப்போ இதுலேயும் பாருங்கள், இந்த ரெண்டையுமே கூட்டலாமா? ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா 5 தான், அதே குறி மைனஸ். ஸோ -5. அடுத்து தேர்ட் சம் பார்த்துடலாமா? தேர்டு பாருங்கள், 3 - 7. ஓகேவா? இங்கே பாருங்கள், 3ங்கிறது ப்ளஸில் இருக்குது, 7ங்கிறது மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ். இங்கே பாருங்கள், ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸ், இல்லைன்னா மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போடணுமா? அப்போ இதை கழிக்கலாம் பாருங்கள். எதுலேருந்து எதை கழிக்கணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிப்போம். அப்போ கழிச்சிடலாமா? 7 தான் பெரிய நம்பர். 7லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 4. பெரிய நம்பரோட குறி எது? இங்கே மைனஸ் தானே, அப்போ -4. ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியராக? இப்போ இங்கே ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இருக்குது. அப்போ குறி மாறி இருந்தது அப்படின்னா கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போடணும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு கழிச்சிடும். எப்பவும் போல் கழிச்சிடலாம். 7லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 4. இப்போ பெரிய நம்பரோட குறி என்ன? இங்கே மைனஸ், அதனால -4. இங்கே பாருங்கள், இப்போது இங்கே இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ குறி மாறி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போடணுமா? அப்போது இங்கே 7லேருந்து 3 போச்சு அப்படின்னா 4. இங்கே பெரிய நம்பர் எது? 7 தான் இல்லையா? அப்போ 7ஓட குறி என்ன? இங்கே ப்ளஸ், அதனால +4 தான் வரும். ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதான்? குறி மாறி இருக்குது, கழிச்சோம். இங்கேயும் 4 தான் வந்தது, இங்கேயும் 4 தான் வந்தது. ஆனால் பெரிய நம்பரோட குறி என்ன? இங்கே மைனஸ் இருந்தது, அதனால மைனஸ் போட்டோம். இங்கே ப்ளஸ் இருந்தது, அதனால ப்ளஸ். ஓகேவா? இப்போ லாஸ்ட் கணக்கு பாருங்கள், இதுலேயுமே மாறி தான் இருக்குது. இது ப்ளஸ், இது மைனஸ், இங்கே இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போடணும். இப்போ கழிச்சிடலாமா? 8லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 3. பெரிய நம்பர் எது? 8 தான். அப்போ 8ஓட குறி என்ன? மைனஸ். அப்போ -3. அடுத்து இங்கே பாருங்கள், இது கழிக்கலாமா? 4லேருந்து 2 போச்சுன்னா 2. பெரிய நம்பர் எது? 4 தான். அப்போ 4ஓட குறி என்ன? மைனஸ், அதனால -2. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைன் ரூல் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கேன், 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.